கடவுளே, எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டத்து மேல கஷ்டமா கொடுக்குற? என் பேத்தி பாவம், யாருக்கு கெடுதல் பண்ணியிருக்கா? எல்லாருக்கும் நல்லதே பண்ணியிருக்கா. மனசால கூட யாருக்கும் கெடுதல் நினைச்சதே இல்லை. அவளுக்கு அப்படி வரணும்? பாவம் புள்ள வழியில துடிச்சு போய் கிடந்திருக்கா. இன்னைக்குன்னு பார்த்தா நான் கோயிலுக்கு போகணும். சரி, சத்த நேரம் தானே போயிட்டு வந்துடலான்னு அப்பத்தையும் கிளம்புனேன். இப்படி ஆயிடுச்சு. கடவுளே, நல்லபடியா புள்ள பிறக்கணும். இந்த பாவி மவ வீட்டிலதே இருந்திருக்கா. புள்ள வயிறு வலின்னு சொன்னோன்னு உடனே கூட்டிட்டு ஓடியாந்துருக்க கூடாது. எல்லாருமே இருக்காங்க பேரம்பேத்திங்களுக்காக. மருமகளை பிடிக்கலைனாலும் பரவாயில்ல, பேரம்பேத்திங்களுக்காக ஏதாச்சும் செய்வாங்க. ஆனால் இவளுக்கு அதுவும் இல்லை. தான் சந்தோஷமா இருந்தால் மட்டும் போதும், அதை மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்புறம் எல்லாரும் பேசலைன்னா எப்படி பேசுவாங்க? முதல்ல அவளை பற்றி நினைக்கவே கூடாது. பாட்டி, என்னாச்சு பாட்டி? சாதனை இப்போ எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நீ வீட்டில் தானே பாட்டி இருன்னு சொல்லிட்டு போனி. நீ கோயிலுக்கு தான் போவியா? இந்த நேரம் பார்த்தா போகணும். ஏன் பாட்டி நீ வேற? ஸ்வேதாவும் ராகுலும் வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்பா வீட்டிலேயே இருக்க மாட்டாரு. நீ யாரை நம்பி அவளை விட்டுட்டு போனேன்? இப்போ பாரு, பாவம் எவ்வளோ வழியிட துடிச்சிருப்பா. எனக்கு கேட்டோன்னு மனசே பதறி போச்சு. என்ன பாட்டி இப்போ அவள் எப்படி இருக்கா? நல்லா இருக்கான்னு சொல்லிட்டாங்களா டாக்டரு? ஆமாப்பா, கொஞ்சம் இப்போ பரவாயில்ல. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குழந்தை பிறந்துன்னு சொல்லியிருக்காங்க. நார்மல் டெலிவரிக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் முடியலைன்னாதாப்பா ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. பாட்டி, எனக்கு பயமா இருக்கு பாட்டி. நீங்க சொல்லும் போதே பாவம் சாதனா எவ்வளவு துடிச்சு போயிருப்பா. அவ வலின்னு சொன்னோன்னு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இந்த நேரம் பார்த்து யாருமே வீட்டுல இல்லாம போயிட்டான். சே, நானாச்சும் லீவ் போட்டு இருந்திருக்கணும். நான் ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு அதுக்கப்புறம் லீவ் போடுவான்னு இருந்தேன். பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. யாருப்பா வீட்டில் இல்லைன்னு சொன்னது? அதெல்லாம் உங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்திருக்கா. பாவம் புள்ள வலிக்குதத்த, ஃபோனும் மேலே கிடக்கு. ஃபோன் எடுத்துகிட்டு வாங்க, இல்லைன்னா ஆட்டோவாச்சும் கூப்பிடுங்க, ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிட்டுருக்கா. ஆனால் இவ அசஞ்ச பாடு இல்லையே. உங்கள் அம்மா இந்த அளவுக்கு கல் நெஞ்சக்காரியாக இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலப்பா. 2 பிள்ளைய பெற்றவ, அவளுக்கு வலி தெரியாது. என்ன பாட்டி சொல்றீங்க? அம்மா வீட்டில தான் இருந்தாங்களா? அப்ப அம்மாக்கு எல்லாமே தெரியுமா? தெரிஞ்சுதான் தெரியாம இருக்காங்களா? எதுக்கு பாட்டி அம்மா இப்படி இருக்காங்க? நம்மளும் எவ்வளவோ திட்டி சொல்லி பார்த்துட்டோம், அழுது சொல்லி பார்த்துட்டோம், என் கெஞ்சி கூட சொல்லி பார்த்துட்டோம். எதுக்கு தான் இப்படி இருக்காங்க? அவங்க பேர பிள்ளை தானே. இன்னமும் ஊராட்டு பிள்ளைய பார்க்குற மாதிரி. ஊராட்டு பிள்ளைனா கூட எல்லாருக்கும் இறக்க வரதான் செய்யும். இவங்களுக்கு சொந்த பிள்ளைக்கே இறக்க வரல, எப்படி மற்றவங்களுக்கு இறக்க வருமோ என்னன்னோ தெரியல. எங்களை எப்படி தான் பெற்று வளர்த்தாங்களோ. அதப்பா எனக்கும் தெரியல. இப்படி ராட்சசியா இருந்திருக்கா, நமக்கு தான் தெரியாம போச்சு. அவ குணம் இப்பதான் தெரியுது. இதை உங்க அப்பா கேட்டுட்டு கோவமா வீட்டுக்கு வேற போயிருக்காரு. என்ன ஆக போதோ தெரியல. நீ போய் ஒரு எட்ட பார்த்துட்டு வந்துறியா? எதுக்கு பாட்டி பார்க்க சொல்ற? அப்பா என்ன வேணாலும் பண்ணட்டும். பண்ணுறது அவர் பண்ணுறது நியாயம் தான். அவருக்கு இப்போவாச்சும் கோவம் வந்துச்சு, அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. அவர் வீட்டுக்கு போய் 2 மிதி மிதிச்சா கூட எனக்கு கவலை இல்லை, நான் கேட்க மாட்டேன். விடுப்பா, நம்ம இனிமே என்ன பண்றது? உங்க அம்மா குணம் திருத்த முடியாது போல, அது பிறவி குணம். நமக்கு தெரியாம இருந்துச்சு, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. அதை நம்மளால மாத்த முடியாதுப்பா, நம்ம தான் மாறிக்கணும். இருந்தாலும் பாவம் இல்லைம்மா சாதனா. எவ்வளோ வலிச்சிருக்கும், எவ்வளோ அழுதுருப்பா. பாவம் இல்லைம்மா. அவளுக்கு அந்த ஒரு நடி தோணிருக்கும்ல, இதே நம்ம அம்மா வீட்டில் இருந்திருந்தா நம்மள எல்லாரும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. மாமியார் வீடுனால யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிருப்பாள்ல. எல்லாமே என்னோட தப்பு தான். நீங்களும் வயசானவங்க என்ன பண்ணுவீங்க? நான் இருந்திருக்கணும். எல்லாம் என் தப்பு தான். நான் போனேன் பாரு, என்னைய சொல்லணும். இந்த அம்மாலாம் இருக்கே அப்படிலாம் விட்டுறாதுன்னு நினச்சி தான் பாட்டி போனேன். அம்மா இப்படி பண்ணணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி கார்த்தி, வீடு நீ புலம்பிக்கிட்டே இருக்காத. அவளுக்கு என்ன நல்ல மகாராணி மாதிரி இருப்பா. நல்லபடியா குழந்தை பிறந்து நல்லா வந்துருவா பாரு. உன்னைய கையெழுத்து போட கூப்பிட்டாங்க, போட்டுட்டு வந்துரு. சரிங்க பாட்டி, நான் போட்டு வந்துடுறேன். நீ இங்கே நில்லு, எங்கேயும் போயிடாத. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லு, நான் வாங்கி தரேன். சரியா? இல்லப்பா, ஏதோ சத்த நேரம் கோயிலுக்கு, அதுவும் அவளுக்கு குழந்தை நல்லா பிறக்கணும்னு வேண்டியிருந்தேன். வளகாப்பு நல்லா நடக்கணும் அப்படின்னு வேண்டியிருந்தேன். அதனால ஒரு எட்டு போயிட்டு வந்துடுவோமே. பக்கத்துல தானே போனது தப்பா போச்சுப்பா. இனிமே நான் போக மாட்டேப்பா. அவளுக்கு நல்லபடியாக குழந்தை பிறகு காதால கேட்குற வரைக்கும் நான் எங்கேயும் அசைய மாட்டேன். சரி பாட்டி, இரு, நான் கையெழுத்து போட்டுட்டு உனக்கு ஒரு டீயாச்சும் வாங்கி தரேன். பாவம் எவ்வளோ நேரமா அழுகாத. முதல்ல அதையும் எல்லாம் சரியாயின்னு சொல்லிட்டு இல்லை, அவள் நல்லா இருப்பா, எனக்கு தெரியும். ஏய் மரகதம், என்னங்க வாங்க, வந்துட்டீங்களா? கொஞ்சம் அசதியாக இருந்துச்சு, அதையும் படுத்துட்டேன். வாங்க, சாப்பாடு எதுவும் போடவா, இல்லை டீ போட்டு தட்டுமா? ஏங்க இப்போ எதுக்கு என்னை அடிச்சிங்க? நீங்கள் தேவையில்லாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உன்னைய கொல்லாம உசுரோட விட்டுருக்கனே, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்க. நான் இப்போ திரும்பி வரும்போது நீ வீட்டில் இருந்த அவளை தான் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதை பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்பிடு. எப்பவும் போல இவன் சொல்லிட்டு அப்படியே விட்டுருவேன் நினச்சிக்கிட்டு இருந்த அவளை தான். என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்த்துருவேன். இவ
இவர் என்ன தோம்பு குதிக்கிறாரு. ஓ, எல்லாம் அவளோட வேலை தானா? காலையில் ஃபோன் எடுத்து கொடுக்கலையில அதுக்கு தான் வந்தோன்னு போட்டு கொடுத்துருப்பா. நான் அடி வாங்குறதுல அவளுக்கு ஒரு ஆனந்தம். ஏங்க நான் இதுக்கு போகணும் வீட்டை விட்டு? என்னால போக முடியாது. போகாம நீ இருந்தீன்னு வச்சுக்கவே, நீ சாப்பாட்டுல விஷத்தை வச்சு உன்னை கொன்றுவேன். எப்படி உனக்கு வசதி? ஆனால் நான் என்னங்க பண்ணேன்? நான் ஒன்றுமே பண்ணல. உங்கள் மருமக காலையில் என்னை வேலை எவனா நீ போய் பார்த்துக்கடின்னு சொன்னேன். அது பெரிய குத்தமா? அதுக்கு என்னமோ வரைஞ்சி கட்டிட்டு வந்துட்டீங்க. அடுத்து உங்கள் அம்மா வருவாங்க, அடுத்து நான் பெத்த புள்ள வரோம். ஏன்டி மாசமா இருக்க புள்ள வள்ளி வந்துச்சுன்னு சொன்னா ஒன்று ஃபோன் எடுத்து கொடுத்து யாருக்காச்சும் பண்ண சொல்லியிருக்கணும். இல்லை நீ நல்ல பொம்பளையா இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? ஆட்டோ எடுத்துட்டு வந்து கூட்டிட்டு போயிருக்கணும். ஆனால் ரெண்டையும் பண்ணல. நீ வாட்டுக்கு எனக்குன்னு வந்து படுத்துட்ட. புள்ள வழியில துடிச்சு போய் கிடந்து முடியாத வயசான அம்மா கூட்டிட்டு போயிருக்கு. நீ எவ்வளோ ரப்புக்காரியானா? என்னங்க சொல்கிறீங்க? நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறா போல அப்படின்னு நினச்சிட்டேன். இப்போ என்னாச்சு? அதே உங்கள் அம்மா கூட்டிகிட்டு போயிட்டாங்கல்ல, ஒன்றும் ஆளையில். அப்புறம் என்ன? ஒழுங்கு மரியாதையா நான் திரும்ப வரும்போது வீட்டில் இருக்காத, அவ்வளோதான் சொல்லுவேன். அதான் உனக்கு நல்லது. எந்தெந்த விஷயத்தில் பொய் சொல்லுவான்னு தெரியாது. சும்மா விளையாட்டுக்கு சொன்னாலும் இருந்தாகலாம். வயிறு வலிக்குதுன்னு அவன் விளையாட்டுக்கு சொல்கிறா. அதை நீ சொல்கிற. நீனா 2 பிள்ளையை பெற்று என்னென்னு வளர்த்தியோ தெரியல. ஒழுங்கா பொட்டி படிக்கெல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்புற வழியை பாரு. நான் வரையில இருந்த கொன்னே போடுவேன் சொல்லிட்டேன். இந்த மனுஷன் என்ன இவ்வளோ கோவப்படுறாரு? இப்படி கோவப்பட்டு பார்த்ததே இல்லையே. நல்லா 2 தடவை வேறு அரைஞ்சிட்டாரு. இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாம் அவளால். நான் என்னத்தை கண்டேன்? அவள் சும்மா சொல்கிறாளோன்னு நினச்சி. கண்டிப்பாக வீட்டை விட்டு போகணுமோ? போலின்னு அவர் சொன்ன மாதிரியே செஞ்சிருவாரா? இருக்காது, அப்படிலாம் செய்ய மாட்டார். எப்பவும் போல் பூச்சாண்டி காட்டுவார். இதை முதல்ல மித்ராக்கிட்ட சொல்லணும். என்ன அசோக் மாமா இங்கே இருந்திருக்கீங்க? நான் வந்தேன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்களோ? ஆமாம் மீரா, உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். அத்தைக்கிட்ட கேட்டேன், இங்கே இருக்கேன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்தேன். ஓ அப்படியா மாமா? சொல்லுங்க, என்ன விஷயம்? திடீர்னு என்னை பார்க்கலாம் வந்திருக்கீங்க. அம்மா எதுவும் ஃபோன் பண்ணி சொன்னாங்களா? ஆமாம் மீரா, நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னையே பிடிக்கல, ஓகே. அதுக்காக அந்த சிவாவை அதுவும் அவசரமா இப்படி திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. நீ நினைக்கிற அளவுக்கு அவன் ரொம்ப நல்லவன்லாம் இல்லை, ரொம்ப கெட்டவன். உன் லவ்வுக்குலாம் அவன் ஒருத்தே கிடையாது. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அப்படியா? அப்புறம் வேற என்ன? என்ன மீரா, நான் சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன விளையாட்டுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க? சத்தியமாக சொல்கிறேன், அவன் நல்ல பையன் இல்லை. உனக்கே தெரிஞ்சா அப்புறம் பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்படுவ. அதனால தான் உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். நீ என்ன அதை கூலாக கேட்டுக்கிட்டு இருக்க? எவ்வளோ சீரியஸான விஷயம், உன்னோட லைஃப் மேட்டர். என்னோட லைஃப் தானே, உங்களோட லைஃப் ஒன்றும் இல்லையே. அதனால நான் பார்த்துக்கிறேன். சும்மா வந்து சொல்லாதீங்க. இவ்வளோ நாள் நான் உங்களை லவ் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அதை நான் நம்பளையும் சொன்னோன்னே சிவா கெட்டவன் சொல்லி என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படி தானே மாமா? எப்படி தான் இப்படிலாம் உங்களால் முடியுதோ தெரியல. இல்லை மீரா, நிச்சயமாவே தான். அவனை பற்றி உனக்கு தெரியாது. சரி, அப்புறம் எதுக்கு இப்படி அவசரமாக கல்யாணம் பண்ணுறீங்க? மெதுவாக 6 முறை பண்ணலாம்ல. வீட்டில் ஒத்துக்கலனாலும் இல்லை, ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பண்ணலாம்ல. மாமா நான் சொல்லிட்டேன்ல, இது என்னோட லைஃப், எனக்கு பார்த்துக்க தெரியும். அப்படியே கெட்டவனாகவே இருந்தாலும் இருந்துட்டு போட்டுமே, நான் தானே கஷ்டப்பட போகிறேன், நீங்கள் இல்லை. அதனால் நீங்கள் ஒன்றும் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அப்படியே ரொம்ப என் மேலே பாசம் இருக்க மாதிரி நடிக்காதீங்க. உங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு சாக்கை தேடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து சிவா கெட்டவன் சொல்கிறீங்க, அவ்வளோதானே. எனக்கு தெரியும் என்னோடய லைஃபு எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அதுவும் தெரியும். அது தெரியாத அளவுக்கு நான் இன்னும் சின்ன குழந்தை இல்லை. சும்மா அத்தை சொன்னாங்க மாமா சொன்னாங்கன்னு வந்து என்கிட்ட பேசாதீங்க. மீரா, நீ என்னையே மேரேஜ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, அத்தை மாமாவுக்காக கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவளை எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. உனக்கு எப்படிலாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் மறந்துட்டு ஆள்லாம் நிற்கிறாங்களே, வெளியில் இருக்கமேன்னு பார்க்குறேன். அதனால் கொஞ்சம் மரியாதையாக பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே இதே டாபிக் போச்சுன்னா நான் அப்புறம் திட்டி போடுவேன். நல்லா ஆளுகளுக்கு முன்னாடி அசிங்கமாக போச்சுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. இல்லை மீரா, உன்னோட நல்லதுக்காகத்தான். என்னோட நல்லது என்னன்னு எனக்கு பார்த்துக்க தெரியும். யாரும் எனக்கு ஒன்றும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை. அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒருத்தம் இல்லை. இதில் என் சிவாவை சொல்ல வந்துட்டீங்க. என்னோடய சிவா பற்றி எனக்கு தெரியும். யாரும் ஒன்றும் சர்டிஃபிகேட்லாம் ஒன்று கொடுக்க வேணாம். இல்லைம்மா, எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் அந்த பையனை பற்றி பேசுகிறாங்க. அதனால தான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். அதுக்கு நீ என் மேலே இப்படி கோவப்படுற? கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு தெரிஞ்சு யாருமே நமக்கு சொல்லாமல் விட்டுட்டாங்களே அப்படின்னு நீ ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. அதனால தான் மீரா. ஓ அப்படியா? சரி, இப்போ சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் நான் கவலைப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் யாரும் நம்மக்கிட்ட சொல்லலையே, முக்கியமாக நம்ம அசோக் மாமா நம்மக்கிட்ட சொல்லலையே அப்படின்னு ஃபீல் பண்ண மாட்டேன். போதுமா?
அப்புறம் நாளைக்கு எனக்கும் சிவாக்கும் கோயிலில் கல்யாணம். முடிஞ்சா வாங்க, நல்லெண்ணத்தோடு முடிஞ்சா வாங்க, இல்லையா பேசாமல் இருந்துங்க. யாரும் வரலைன்னு நான் கவலைப்பட மாட்டேன். எங்கள் அம்மா அப்பா வரலைனாவே நான் கவலைப்பட மாட்டேன். அத்தை மாமா சொல்லும்போது கூட நான் நம்பலை மீரா இந்த அளவுக்கு மாறியிருப்பான்னு. ஆனால் இப்போ நேரில் அவள் பேசும்போது கேட்கும்போது தான் எப்படி இவளால் இப்படி மாற முடியும்னு தோணுது. எல்லாத்தையும் மறந்துட்டா ஓகே, கேரக்டரே மாற முடியுமா? எல்லாம் அவன் பண்ண வேலையாக தான் இருக்கும். பேசி பேசியே எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டேன். நாளைக்கு வேறு திடுப்புன்னு கல்யாணம்ங்கிறா. இது எப்படி நிப்பாட்டுறனே தெரியலையே. அவன் ஒரிஜினல் கேரக்டர் எப்படின்னு நமக்கு தெரியுது, இவளுக்கு தெரிய மாட்டேங்குது. வேற என்ன தில்லாலங்கடி வேலை பார்த்து வச்சிருக்கேன்னு தெரியலையே. எப்படியாச்சும் நமக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஆனால் ஒன்றுமே தெரியல, எப்படி கல்யாணத்தை நிப்பாட்டுறது. இவகிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறா, நம்மளை வில்லன் ரேஞ்சுக்கு பார்க்குறா. அவள் என் கூட சேர்னாலும் பரவாயில்ல, அவள் நல்ல வேற ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே போதும். இன்னும் ஒரு நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு வழியை கடவுள் காமிச்சிருப்பார். மீரா கண்டிப்பாக அவன் கையில் கிடைக்க மாட்டான், அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அது என்ன வழின்னு தான் தெரியல எனக்கு. கடவுளே, என்னோட மீரா எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, வேறு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டா போதும். அவளுக்கு வேறு எதுவும் ஞாபகம் வரலைனாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த சிவாவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. அவன் பேசுகிறப்பவே தெரியுது, அவன் என்னமோ மறைச்சிக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியுது. ஆனால் அது என்னன்னு தான் தெரியல. எப்படியாச்சும் எனக்கு காட்டி கொடுத்துரு கடவுளே.